போட்டித் தேர்வு படிக்கும் அனைவருக்கும் கணியன் குழுமத்தின் சார்பாக இனிய வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டனுக்கான வீடியோ தான். கேப்டன் தேர்ட் பார்ட், அதாவது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து 30 கொஸ்டின் பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து 31வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? TNUSRP சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் தேர்வுகளுக்கு நேரடி பயிற்சி வகுப்புகள் பிரம்மாண்டமாய் பொதுப்பொலிவுடன் புதிய இடத்தில் கணியன் IAS அகாடமி மதுரை. சரி, ஓகே சார், பாருங்க. அடுத்து 31வது கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க சார், பொறுத்துக கேட்கிறாங்க. 31 பொறுத்துக. மலை வாழிடம் மற்றும் அதற்கான மாநிலம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. கோடை வாழிடம். முசௌரி அப்படின்ற கோடை வாழிடம் எங்க இருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட். அடுத்து பாருங்க சிம்லா. சிம்லா எங்க இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, இமாச்சல் பிரதேசம். மூணாறு கேரளா. லாஸ்டா வந்து டார்ஜிலிங் எங்க இருக்கு அப்படின்னா மேற்கு வங்கத்துல இருக்கு. அப்ப ஆன்சர் 4123 4123 ஆன்சர் சி வந்து நம்ம சொல்லலாம். இதெல்லாம் எந்த இமயமலையில இருக்கு அப்படின்னா இமாச்சல் அப்படின்ற இமயமலையில இருக்கு. இமாச்சல் இமயமலையில வந்து இருக்கு. இது போக வந்து சிம்லா, மிசோரி, டார்ஜிலிங், நைனிடால், ஸ்ரீநகர், மவுண்ட் அபு ராஜஸ்தான் இதெல்லாம் நம்ம முக்கியமான இடங்களா சொல்லலாம். அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா கொடைக்கானல் மற்றும் ஊட்டியை வந்து கோடை வாழிடமா நம்ம சொல்லலாம். இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 4123 ஆன்சர் சி வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க சார். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங்ல பிரிக்ஸ் 5 நாடுகள் கொண்ட அமைப்புன்னு நம்ம சொல்லியிருக்கோம். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா. சரிங்களா? இதோட தலைமையிடம் எங்க இருக்குன்னா சீனால. இப்ப சீனால எங்க இருக்கு அப்படின்னா ஷாங்காய் சொல்லலாம். சீனால ஷாங்காய் வந்து நம்ம சொல்லலாம். பிரிக்ஸ் அமைப்போட தலைமையிடமா இருக்கு சீனா, ஷாங்காய். அப்ப சீனாவோட கேபிட்டல் நம்ம நார்மலா பார்த்தோம்னா பெய்ஜிங். சீனாவோட கேபிட்டல் பெய்ஜிங் சொல்றோம். ஆனா பிரிக்ஸ் அமைப்போட கேபிட்டல் ஷாங்காய், சைனா. இது போக வேற எந்தெந்த அமைப்புலாம் இந்தியா இருக்கு அப்படின்னா G20 சொல்லலாம். G20 வந்து நம்ம சொல்லலாம். G20ல மொத்தம் 20 நாடுகள் இருக்கு உங்களுக்கு தெரியும். இந்த G20 அமைப்போட கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா மெக்சிகோல என்னன்னா கன்கேன் நம்ம சொல்லலாம். கன்கேன். மெக்சிகோ வேற எதுக்காக நம்ம படிச்சிருப்போம் அப்படின்னா வெள்ளி உற்பத்தியில, அதாவது உலக அளவில் வெள்ளி உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னா மெக்சிகோ. உலக அளவில் வெள்ளி உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு மெக்சிகோ அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? இது போக வேற எந்த அமைப்புல இந்தியா இருக்காங்க அப்படின்னா சார்க் சொல்லலாம். சார்க் அமைப்பை எப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா 1985ல ஆரம்பிச்சிருப்பாங்க. 1985 டிசம்பர் 8ல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சார்க் அமைப்பு ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த சார்க் அமைப்போட தலைமையிடம் பார்த்தோம் அப்படின்னா நேபாளம் காத்மண்டு நம்ம சொல்லலாம். காத்மண்டு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, ஓகே சார். அடுத்து பாருங்க பிரேசில் பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவுல காஃபி உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு பிரேசில். இந்தியால வந்து கர்நாடகா நம்ம சொல்றோம். சரிங்களா? சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டினம் மற்றும் மாங்கனீசு உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு வந்து சவுத் ஆப்பிரிக்கா. சரிங்களா? ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். 33 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆன்சர் ஏ நம்ம சொல்லலாம். நீலகிரி சொல்லலாம். இதே கம்மியா இருக்கிறது சொன்னோம் அப்படின்னா பாலின விகிதம் கம்மியா இருக்கிறது தர்மபுரியை நம்ம சொல்லலாம். சரிங்களா? பாலின விகிதம் அப்படின்னா என்னன்னா நீங்க படிச்சிருப்பீங்க, அடிக்கடி நம்ம சொல்லியிருப்போம். பாலின விகிதம் அதாவது 1000 ஆண்களுக்கு பெண்கள் எத்தனை இருக்காங்க, 1000 ஆண்களுக்கு
எத்தனை பெண்கள் இருக்காங்க அதை கால்குலேட் பண்றது தான் பாலின விகிதம் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவோட பாலின விகிதம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள். இதே நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள். பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் பார்த்தோம் அப்படின்னா கேரளாவை நம்ம சொல்லலாம். பாலின விகிதம் அதிகமா இருக்கிறது கேரளா. 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் அதிகமா இருக்கிறது. இதே குறைவா இருக்கிறது ஹரியானா. 1000 ஆண்களுக்கு 877 பெண்கள் வந்து இருக்காங்க. இது வந்து பாலின விகிதம். இது போக வந்து பரப்பளவு இருக்கு, மக்கள் தொகை அடர்த்தி. இது வந்து ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்டே இருக்காங்க சார். சரிங்களா, இது நல்லா படிச்சுக்கோங்க. பரப்பளவுல பார்த்தோம்னா இந்திய அளவுல வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல ராஜஸ்தான் இருக்காங்க, கடைசி இடத்துல வந்து கோவா இருக்காங்க. இதே மக்கள் தொகை பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாநிலம் பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் அதிகமா இருக்குது, யூபி கம்மியா இருக்குது பார்த்தோம் அப்படின்னா சிக்கிமை சொல்லலாம். சரிங்களா, சரி ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சார் அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்க சார். இவற்றில் எது தவறாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா, இதுக்கு ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப தீப்பாறை, சுண்ணாம்பு பாறைன்னு சொல்றாங்க, ஊடுருவிய தீப்பாறை, சில், படிவுப்பாறை, மணற்பாறை, உருமாறிய பாறை, அதுல இருந்து வைரம் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல தவறானது எதுன்னா சுண்ணாம்பு பாறை, தீப்பாறை சொல்றாங்க. அது எப்படி சொல்ல மாட்டாங்க, தாய்ப்பாறை தான் தீப்பாறைன்னு சொல்றாங்க. முதன்மை பாறைன்னு சொல்றோம், அதே மாதிரி தாய்ப்பாறை அப்படின்னு சொல்லுவோம். தாய்ப்பாறை மற்றும் முதன்மை பாறைன்னு சொல்றோம். அதே மாதிரி பாறைகளை பற்றிய படிப்புக்கு பேர் என்ன அப்படின்னா பெட்ராலஜி. பாறைகளை பற்றிய படிப்புக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா பெட்ராலஜி அப்படின்னு சொல்றோம் சார். பெட்ராலஜி. பாறைகளை பற்றிய படிப்புக்கு பேரு பெட்ராலஜி என்ற பெயரில் அழைக்கப்படுது. சரிங்களா, சரி உங்களுக்கு சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் சார். நேத்து அதாவது மே 22 வந்து என்ன தினமா கொண்டாடுறாங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மே 22க்கும் 2002க்கும் என்ன சம்பந்தம்? மே 22க்கும் 2002க்கும் என்ன சம்பந்தம்? மே 22 வந்து என்ன தினமா கொண்டாடுறாங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க சார். சரிங்களா, ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. 35 சதுப்பு நில காடுகள் டேஸ் மாவட்டத்தில் அதிகமாக உள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க சார். இப்ப பாருங்க சார், 35 சதுப்பு நில காடுகள் டேஸ் மாவட்டத்தில் அதிகமாக உள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் கடலூர். ஆன்சர் ஏ, கடலூர். சரிங்களா, கடலூர்ல எங்க அப்படின்னா சிதம்பரம் மாவட்டம், பிச்சாவரம். சிதம்பரம், பிச்சாவரத்தை சொல்லலாம், பிச்சாவரம். இதே நம்ம இந்தியா லெவல்ல பார்த்தோம்னா சதுப்பு நில காடுகள் அப்படின்னால ஒண்ணுதான், அல்லது அலையாத்தி காடுகள், அல்லது மாங்க்ரோவ் காடுகள், எல்லாமே ஒண்ணுதான் சார். சதுப்பு நில காடுகள், அலையாத்தி காடுகள், மாங்க்ரோவ் காடுகள் எல்லாமே ஒண்ணுதான். இந்தியா லெவல்ல எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா சுந்தரவன காடுகள் நம்ம சொல்லலாம், மேற்கு வங்கம். சுந்தரவன காடுகள் நம்ம சொல்லலாம், மேற்கு வங்கம். மேற்கு வங்கத்தை நம்ம சொல்லலாம் சார். சரிங்களா, அடுத்து பாருங்க கோயம்புத்தூர். பாருங்க கோவையில முக்கியமான புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா கோராப்பட்டு சேலை சொல்லலாம். கோராப்பட்டு சேலை மற்றும் மாவு அரைக்கும் இயந்திரம், மாவு அரைக்கும் இயந்திரத்தை சொல்லலாம். கோராப்பட்டு சேலை மற்றும் மாவு அரைக்கும் இயந்திரத்தை நம்ம சொல்லலாம். இதே தர்மபுரி பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் ரேஷியோ தமிழ்நாட்டில் கம்மியா இருக்கிறது எங்க அப்படின்னா தர்மபுரி. எஜுகேஷன் ரேஷியோ கம்மியா இருக்காங்க. சேலத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா புவிசார் குறியீடு ஜவ்வரிசி கொடுத்திருப்பாங்க. சேலம் ஜவ்வரிசிக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க 36. புவி டேஸ் துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. மேலோடு. அப்ப புவி மேலோட்டில் துளையிட்டு தான் எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகிறது. இந்த மேலோடு எதனால் ஆனதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிலிக்கா மற்றும் அலுமினியம். இது அடிக்கடி கேட்டே இருப்பாங்க சார். சிலிக்கா மற்றும் அலுமினியம். சிலிக்கா மற்றும் அலுமினியத்தால் ஆனது புவி மேலோடு. நம்ம கவசத்துல பார்த்தோம் அப்படின்னா சிலிக்கா மற்றும் மெக்னீசியம். சிலிக்கா மற்றும் மெக்னீசியம். உட்கருவில் பார்த்தோம் அப்படின்னா நிக்கல் மற்றும் இரும்பு, அதாவது நைஃப் அப்படின்னு சொல்லுவோம். நிக்கல் மற்றும் இரும்பு. நிக்கல் மற்றும் இரும்ப நம்ம சொல்லலாம். சரிங்களா? புவி மேலோட்டில் காணப்படுவது. சரிங்களா? அப்ப புவி மேலோட்டில் டேஷ் துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகிறது அப்படின்னா அதோட மேலோட்டில் தான் அமைக்கப்படுது. மேலோட்டில் என்ன தனிமங்கள் இருக்கு அப்படின்னா சிலிக்கா மற்றும் அலுமினியத்தை சொல்லலாம். சரிங்களா? ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் 37. பிளாட்டினம் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னு கேட்கிறாங்க. பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு எது? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க சார். ஈஸியான கொஸ்டின் தான், அடிக்கடி நம்ம சொன்னதான். சரி, ஓகே சார், வாங்க பார்ப்போம். ஆன்சர் டெல்லி, சவுத் ஆப்பிரிக்கா நம்ம சொல்லலாம். பிளாட்டினம் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. வேற என்ன உற்பத்தியில சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னா மாங்கனீசு உற்பத்தியில ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. மாங்கனீசு உற்பத்தியில தென்னாப்பிரிக்கா ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. நம்ம இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் மற்றும் மைக்கா உற்பத்தியில முதலிடத்தில் இருக்காங்க. சிமெண்ட் மற்றும் மைக்கா. சிமெண்ட் மற்றும் மைக்கா உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு பார்த்தோம்னா நம்ம இந்தியா சொல்லலாம். ரஷ்யா உரங்கள் உற்பத்தியில ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. உரங்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு பார்த்தோம்னா ரஷ்யாவை சொல்லலாம். சைனா எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்லலாம் இரும்பு, தங்கம், அதெல்லாம் சைனா இருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க 38. கூற்றை ஆராய்க. அப்ப கூற்று 1 பாருங்க. கூற்று தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது. சரிதான். கூற்று சரிதான். இப்பகுதி கிரேட் டேசியஸ் காலத்தில் பிரிந்து சென்ற கோண்டுவானா நிலப்பகுதியில் உருவான ஒரு பகுதியாகும் சொல்றாங்க. ரெண்டுமே சரிதான் சார். கூற்று காரணம் இரண்டும் சரி. ஆன்சர் சி. அப்ப அந்த அங்காரா கோண்டுவானா அப்படின்ற பகுதியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நார்மலா வடக்கில் இருக்க பகுதிக்கு பேர் கோண்டுவானா அப்படின்னு சொல்றோம். தெற்கில் இருக்க பகுதி அங்காரா. நடுவுல டெத்திஸ் அப்படின்ற கடல் இருக்கிறதா நம்ம சொல்லியிருப்போம். அப்ப இந்த பகுதியில இருந்து தான் தக்கான பீடபூமி அது போக மத்த எல்லாமே உருவாச்சுன்னு நம்ம சொல்றோம். அப்ப இப்பகுதி கிரேட் டேசியஸ் காலத்தில் பிரிந்து சென்ற கோண்டுவானா நிலப்பகுதியிலிருந்து உருவான ஒரு பகுதியாகும். ரெண்டுமே சரிதான். ஆன்சர் சி நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சார் அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின், இது அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. இந்தியாவின் குறுக்கே செல்லும் சிறப்பு அச்சம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்தியாவின் குறுக்கே செல்லும் சிறப்பு அச்சம் எது? உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஆன்சர் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க சார். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் கடகரேகை. இந்தியா குறுக்கே செல்லும் ரேகை அப்படின்னு சொல்றோம். நார்மல் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்ததுதான் சார். இது 0 டிகிரி. இதுல நார்த்ல 23 டிகிரிக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்றோம். இதே சவுத்துல இருக்க 23 டிகிரிக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், அதாவது மகர ரேகை அப்படின்னு சொல்றோம். மகர ரேகை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்தியாவை இரண்டாக பிரிக்கும் ரேகை எது அப்படின்னா கடக ரேகை. இந்த கடக ரேகை வழியாக செல்லும் மாநிலங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் 8 ஸ்டேட்ல போகும் சார். மொத்தம் அச்சக்கோடுகளின் எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா 181 கோடுகள் இருக்கு.
181 அச்சக்கோடுகள் வந்து இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி கடகரேகை வழியா வந்து 8 மாநிலம் வந்து போகுது. கடகரேகை மீது சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் எது அப்படின்னா ஜூன் 21 சொல்லலாம். ஜூன் 21 கடக ரேகை மீது சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள். அதாவது இந்தியாவில் வந்து அதிக பகல் பொழுது அதிகமா இருக்கும். ஜூன் 21 என்ன தினமா கொண்டாடுறோம் அப்படின்னா யோகா தினமா கொண்டாடுறோம் சார். யோகா தினம் ஜூன் 21 யோகா தினமா நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? இதே மகர ரேகை மீது சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 22. டிசம்பர் 22 மகர ரேகை மீது, அதாவது இந்தியாவில் வந்து குளிர்காலம் ஆரம்பிக்கும். இந்தியாவில் வந்து அதிக இரவு பொழுது உள்ள காலம் எதுன்னா டிசம்பர் 22. இதே சம பகல் இரவு நாள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சம பகல் இரவு நாள், அதாவது 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் வந்து இரவா இருக்க நேரம் எது அப்படின்னா மார்ச் 21, அதாவது காடுகள் தினம் மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. செப்டம்பர் 23 மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 சொல்லலாம். இதே புவி நடுக்கோடு, அதாவது நம்ம 0 டிகிரி, அதாவது ஈக்குவேட்டர் நம்ம சொல்லுவோம். ஈக்குவேட்டர் 0 டிகிரி ஈக்குவேட்டர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா புவி நடுக்கோடு அப்படின்னு நம்ம பேர் சொல்றோம். சரிங்களா? சரி, ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரி, ஓகே சார், 40வது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக கேட்கிறாங்க. சரிங்களா? இப்ப ஆறுகள் அதோட துணையாறுகள், தமிழ்நாட்டில் முக்கியமான ஆறுகள் அதோட துணையாறுகள். சரிங்களா? ஓகே, ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப பாருங்க, பாலாறு, பாலாரோட துணையாறுகள் பார்த்தோம் அப்படின்னா கிளியாறு. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க, காவேரி, காவேரிக்கு பார்த்தோம் அப்படின்னா பவானி. அடுத்து தாமிரபரணி, தமிழ்நாட்டில் வற்றாத ஆறு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதோட துணையாறு பார்த்தோம்னா பச்சையாறு. லாஸ்டா வந்தா தென்பெண்ணை ஆறு, இதோட துணையாறு வந்து சின்னாறு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? துணையாறுகள் மஸ்ட் சார். நீங்க எஸ்ஐ மற்றும் போலீஸை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பா வந்து துணையாறுகள் படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? அப்ப 4312 ஆன்சர் பாம்பே. ஆன்சர் பாம்பே வந்து சொல்றோம். சரிங்களா? சரிங்க சார், உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்தியாவில் நீளமான ஆறு மற்றும் தென்னிந்தியாவில் நீளமான ஆறு என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க சார். இந்தியாவில் நீளமான ஆறு மற்றும் தென்னிந்தியாவில் நீளமான ஆறு எது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். 41 பொறுத்துக்க கேட்கிறாங்க சார். சரிங்களா? அப்ப முக்கியமான பொருட்கள் அது எங்க வந்து தமிழ்நாட்டில் அதிகமா எங்க உற்பத்தி பண்றாங்க கேட்கிறாங்க. பாருங்க, பாக்சைட், ஜிப்சம், இரும்பு மற்றும் சுண்ணாம்புக்கள் இது எங்க உற்பத்தி பண்றாங்கன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, பாருங்க சார், பாக்சைட் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இடம் எது அப்படின்னா சேர்வராயன் மலையை சொல்லலாம். சேலம், சேர்வராயன் மலை சேலத்தை நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதே ஜிப்சம் உற்பத்தி திருச்சி, திருச்சி மற்றும் தூத்துக்குடியை சொல்லலாம். இரும்பு உற்பத்தி கஞ்சமலை, இரும்பு உற்பத்தி கஞ்சமலை. கடைசியா சுண்ணாம்புக்கள் எங்க அப்படின்னா கோயம்புத்தூரை சொல்லலாம். 2413 ஆன்சர் பாம்பே. சரிங்களா? இதே நம்ம இந்தியா லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா பாக்சைட் உற்பத்தியில் இந்தியா லெவல்ல வந்து முதலிடத்தில் உள்ள மாநிலம் என்ன அப்படின்னா ஒடிசா. பாக்சைட் ஒடிசா. ஜிப்சம் உற்பத்தியில வந்து ராஜஸ்தான், ஜிப்சம் உற்பத்தியில ராஜஸ்தான் இருக்காங்க. இரும்பு உற்பத்தியில வந்து ஜார்க்கண்ட். இரும்பு உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் இந்தியா லெவல்ல ஜார்க்கண்ட் இருக்காங்க. இதே சுண்ணாம்புக்கல் பார்த்தாங்கன்னா ஆந்திர பிரதேஷ், ஆந்திரா சொல்லலாம். சுண்ணாம்புக்கல் உற்பத்தியில ஆந்திரா வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். 42 பேரிடர் அவசர கால தொலைபேசி எண் எது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க சார். அப்ப பாருங்க சார், 42 பேரிடர் அவசர கால தொலைபேசி எண் எது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் 1077 ஆன்சர் பாம்பே. சரிங்களா?
அப்ப 1070 எதுக்காக வரும் அப்படின்னா தமிழ்நாட்டில் மழை மற்றும் வெள்ளம் தொடர்பான பாதிப்புகளுக்கு இலவச தொலைபேசி எண். தமிழ்நாட்டில் மழை மற்றும் வெள்ளம் தொடர்பான பாதிப்புகளுக்கு இலவச தொலைபேசி எண் 1070 நம்ம சொல்றோம் சார். சரிங்களா? இதே 1098 பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கான இலவச தொலைபேசி எண். குழந்தைகளுக்கான இலவச தொலைபேசி எண் 1098 சொல்றோம். நம்ம சில்ட்ரன்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா தேசிய குழந்தைகள் தினம் எப்ப கொண்டாடுறாங்கன்னா நவம்பர் 14 உங்களுக்கு தெரியும். ஜவஹர்லால் நேருவோட பிறந்த தினத்தை நம்ம சொல்றோம். அதே மாதிரி உலக குழந்தைகள் தினம் பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 20 சொல்றோம். சரிங்களா? தேசிய குழந்தைகள் தினம் நவம்பர் 14. சரி பாருங்க, தேசிய குழந்தைகள் தினம் நவம்பர் 14 யாருடைய பிறந்த தினம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்களோட பிறந்த தினம். இதே நவம்பர் 20 பார்த்தோம் அப்படின்னா உலக குழந்தைகள் தினமா கொண்டாடுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி குழந்தைகள் ஆண்டு அப்படின்னா ஐநா சபை எந்த ஆண்டை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 1979 1979. 78 வந்து பெண்கள் ஆண்டு, 79 வந்து குழந்தைகள் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க 181. அப்ப இந்த 181 அப்படின்னா டெலிபோன் நம்பர் எதுக்காக அப்படின்னா பெண்களுக்கான இலவச தொலைபேசி எண். பெண்களுக்கான இலவச தொலைபேசி எண் அப்படின்னு எதாவது சொல்றாங்கன்னா 181. அது போக வந்து 1091 அப்படின்னு 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க. 181 மற்றும் 1091. பெண்கள் ஆண்டு நம்ம பார்த்தோம் 1978 சொல்றோம். பெண்கள் தினம், அதாவது தேசிய பெண்கள் தினம் எப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னா பிப்ரவரி 13 சரோஜினி நாயுடோட பிறந்த தினத்தை நம்ம சொல்றோம். அதே மாதிரி உலக பெண்கள் தினம் எப்ப கொண்டாடுறாங்கன்னா மார்ச் 8. உங்களுக்கு தெரியும், மார்ச் 8 வந்து நம்ம சொல்றோம். சரிங்களா? இது போக இப்ப ரீசெண்டா ஒரு டெலிபோன் நம்பர் அறிமுகப்படுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா 15400. ஒரு முக்கியமான ஒரு 4 இடத்துல, அதாவது 2 ஸ்டேட் 2 யூனியன் பிரதேசத்துல அறிமுகப்படுத்திருப்பாங்க. இந்த நம்பர் வந்து எதுக்காக அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து பாம்பு கடிக்கான இலவச தொலைபேசி எண் அப்படின்னு 15400 வந்து சொல்றோம் சார். சரிங்களா? ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க சார், 43. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா வகை எதுன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க சார். அப்ப பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா வகை எது அப்படின்னா காவிரி டெல்டா தான் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பாருங்க, தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா வந்து காவிரி டெல்டா சொல்றோம். அதே மாதிரி கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா உலகின் மிகப்பெரிய டெல்டா. உலகில் மிகப்பெரிய டெல்டா வந்து கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா. இது வந்து அடிக்கடி எஸ்ஏ கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க சார், ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இதை பார்த்தோம்னா டெல்டா அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டெல்டா என்பது கிரேக்க மொழி சொல் அப்படின்னு சொல்றோம். டெல்டா என்பது ஒரு கிரேக்க மொழி சொல். அதாவது ஆறுகள் கடலை சந்திக்கும் இந்த முகதுவாரத்துக்கு பேரு தான் டெல்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆறுகள் கடலை சந்திக்கும் முகதுவாரத்துக்கு பேரு டெல்டான்னு சொல்றோம். இதோட உயர்நில பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா சார்ஸ் அப்படின்னு சொல்றோம். சார்ஸ். தாழ்நில பகுதி பில்ஸ் அப்படின்னு சொல்றோம். தாழ்நில பகுதி பில்ஸ் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க, 44. தமிழகத்தில் அதிக நிலக்கரி மற்றும் தாதுக்களை கையாளும் துறைமுகம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதான் ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க சார். அப்ப ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் எண்ணூர் துறைமுகம். சரிங்களா? ஆன்சர் பாம்பே எண்ணூர் துறைமுகத்தை சொல்றோம். சென்னை துறைமுகம் பார்த்தோம்னா செயற்கை துறைமுகம். தமிழ்நாட்டில் மொத்தம் 3 பெரிய துறைமுகங்கள் இருக்கு, சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. இதுல எண்ணூர் துறைமுகம் அப்படின்றதான் நிலக்கரி மற்றும் தாதுக்களை கையாளும் துறைமுகம். சென்னை துறைமுகம் செயற்கை துறைமுகம் சொல்றோம். தூத்துக்குடி வந்து வஉசி துறைமுகம். வஉசி துறைமுகம் எங்க இருக்கு அப்படின்னா தூத்துக்குடியை சொல்றோம். வஉசிக்கு வேற என்ன சிறப்பு பேர் இருக்கு அப்படின்னா தென்னாட்டின் திலகர் அப்படின்னு நம்ம சொல்றோம். தென்னாட்டின் திலகர் என்ற பெயரில் அழைக்கப்படுறது யாருன்னா வஉசி. தென்னாட்டின்
திலகர் அப்படின்ற பேர்ல வந்து அழைக்கப்படுறது வஉசி. அதே மாதிரி தூத்துக்குடியில இருந்து இலங்கை வரைக்கும் 2 கப்பல் விட்டுருப்பாங்க, காளியா லாபோ அப்படின்னு. காளியா மற்றும் லாவோ அப்படின்ற 2 கப்பல் வந்து அனுப்பியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா லெவலில் வந்து 13 பெரிய துறைமுகங்கள் இருக்கு. இந்த 13 துறைமுகங்கள்ல பெரிய துறைமுகம் எதுன்னா மும்பை துறைமுகம் சொல்றோம். கிழக்குல பார்த்தோம் அப்படின்னா பாரதீப் சொல்றோம். கிழக்குல பாரதீப் துறைமுகம் பெருசு. 13 துறைமுகங்களில் பெரிய துறைமுகம் மும்பை துறைமுகம் சொல்றோம். அதில் முக்கியமான பெயர்லாம் சொல்லலாம் அப்படின்னா வைர துறைமுகம் என்று அழைக்கப்படுவது கொல்கத்தா சொல்றோம். குதிரை மூக்கு துறைமுகம் மங்களூரு, டால்பின் மூக்கு துறைமுகம் விசாகப்பட்டினம் அப்படின்னு ஒவ்வொரு பேரும் நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்றை ஆராய்க. கூற்றை ஆராய்க 45. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, கல்நார் சிமெண்ட் அட்டை ஆலை விருதாச்சலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க, கற்கலன் குழாய் ஆலை ஆலங்குளத்தில் அமைந்துள்ளது. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க சார். அப்ப இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரண்டுமே வந்து தவறானது. கல்நார் சிமெண்ட் அட்டை ஆலை எங்க இருக்கு அப்படின்னா ஆலங்குளத்துல இருக்கு. அதே மாதிரி கற்கலன் குழாய் ஆலை எங்க இருக்கு அப்படின்னா விருதாச்சலத்துல வந்து இருக்கு. அப்ப ஆன்சர் டெல்லி தான் சார் கரெக்டானது. ஆன்சர் 1, 2 ரெண்டுமே வந்து தவறானது அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சரி, ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரி, ஓகே சார், 46வது கொஸ்டின் பாருங்க சார். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அப்ப ஒலரிகல்ச்சர் அப்படின்னா காய்கறி வளர்ப்பு, சரிதான். விட்டிகல்ச்சர் அப்படின்னா என்னன்னா திராட்சை சாகுபடிக்கு பேர் தான் சார் விட்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தவறானது எது அப்படின்னா ஆன்சர் பாம்பே தான் தவறானது. விட்டிகல்ச்சர் அப்படின்னா என்னன்னா திராட்சை வளர்ப்பு. திராட்சை வளர்ப்புக்கு பேர் தான் விட்டிகல்ச்சர் சொல்றோம். செரிகல்ச்சர்னா பட்டுப்புழு வளர்ப்பு. ஃபோமாலஜி அப்படின்னா பழங்கள் வளர்ப்பு. எபிகல்ச்சர் அப்படின்னா தேனீ வளர்ப்பு. தேனீ வளர்ப்புக்கு வந்து என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா எபிகல்ச்சர் அப்படின்ற பேர் சொல்றோம். காளான் வளர்ப்புக்கு வந்து மஷ்ரூம் கல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். மஷ்ரூம் கல்ச்சர் அப்படின்னா காளான் வளர்ப்புக்கு பேர் வந்து நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே சார், 47வது கொஸ்டின் பாருங்க சார். சூரிய கதிர்வீச்சு புவியை வந்தடைய சராசரியாக எடுத்துக்கொள்ளும் நேரம், அதாவது வினாடியில் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க சார். அப்ப வினாடிகள் கேட்டா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் சி, 500 வினாடி. நார்மலா டைமிங் கேட்டாங்கன்னா 8 நிமிடம் 20 வினாடி நம்ம சொல்லலாம். வினாடியில் கேட்டா 500 வினாடி நம்ம சொல்லலாம். சரிங்களா? 52 வினாடி எதுக்கு சார் வரும்? நீங்க அடிக்கடி படிச்சிருப்பீங்க. 52 வினாடி தேசிய கீதம், அதாவது ஜனகணமன தேசிய கீதம் அது பாட எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா 52 வினாடி. இதே ஸ்பீடா பாடணும் அப்படின்னா 20 செகண்ட்ல பாடிடணும் சார். 20 செகண்ட்ஸ்குள்ள நம்ம படிக்கணும். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. இந்தியா மற்றும் வங்காளதேசம் ரெண்டுக்குமே வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவங்க தான் வந்து தேசிய கீதத்தை வந்து எழுதியிருப்பாங்க. இதே வங்காளதேசத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமர்சேனா பங்களா அப்படின்ற ஒரு தேசிய கீதத்தை வந்து எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, 55 வினாடி. 55 வினாடி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்தாய் வாழ்த்து, அதாவது நீராறும் கடல் உடுத்த அந்த பாட்டுக்கு சொல்லலாம். தமிழ்தாய் வாழ்த்தை வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? தமிழ்தாய் வாழ்த்து எழுதுனது யாருன்னா உங்களுக்கு தெரியும், மனோன்மணியம் பே சுந்தரனார். மனோன்மணியம் பே சுந்தரனார் வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, மனோன்மணியம் பே சுந்தரனார் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க சார். சரிங்களா? ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே சார், அடுத்து தமிழ்நாட்டில் முக்கிய புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் அது எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பொறுத்துக. சிறுமலை, ஏத்தமொழி, கோயம்புத்தூர் மற்றும் பவானி அதை பத்தி கேட்டிருக்காங்க. பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சார். சரி, ஓகே சார், வாங்க பார்க்கலாம். சிறுமலை அப்படின்னா மலை வாழைய நம்ம சொல்லலாம். சிறுமலை
மலைவாழை, ஏத்தமொழி தேங்காய், கோயம்புத்தூர் மாவு அரைக்கும் இயந்திரம், பவானி போர்வைகள் நம்ம சொல்லலாம். சரிங்களா? 1 2 4 3 1 2 4 3 ஆன்சர் பாம்பே. அதே மாதிரி ஜிஐ டேக் முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பா படிச்சுக்கணும். இப்ப கரண்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோழவந்தான், வெற்றிலை, ஊட்டி, வறுக்கி, கன்னியாகுமரி, கிராம்பு, கம்பம், பன்னீர் திராட்சை அந்த பொருட்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரி, ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் 8 டிகிரி 4 டேஸ் வட அச்சம் முதல் 13 டிகிரி 35 டேஸ் வடக்கு தீர்க்கம் வரை. சரிங்களா? சரி, வட அச்சம் வரை நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, ஓகே பாருங்க. சரி, ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டின் அச்ச பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் ஏ தான் நம்ம சொல்லலாம். அதாவது 8 டிகிரி 4 டேஸ் வட அச்சம் முதல் 13 டிகிரி 35 டேஸ் வட அச்சம் வரை. ஆன்சர் ஏ. அதே மாதிரி 76 டிகிரி 18 டேஸ் கிழக்கு தீர்க்கம் முதல் 80 டிகிரி 20 டேஸ் கிழக்கு தீர்க்கம் வரை தமிழ்நாட்டோட தீர்க்க பரவல். தீர்க்க பரவலை வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரிங்க சார், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரி, ஓகே சார், அடுத்து லாஸ்டா கொஸ்டின் பாருங்க சார், 50வது கொஸ்டின். பின்னலடையும் பருவக்காற்று டேஸில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பின்னலடையும் பருவக்காற்று அப்படின்னா என்ன அப்படின்னா, வடகிழக்கு பருவக்காற்றுக்கு இன்னொரு பேரு தான் பின்னலடையும் பருவக்காற்றுன்னு சொல்றோம். வட கிழக்கு பருவக்காற்றுக்கு பேரு தான் பின்னலடையும் பருவக்காற்று. அப்போ வடகிழக்கு நீங்க நார்மலா மேப்ல பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு. அப்போ வடகிழக்குனா இந்த திசையில. அப்போ இந்த திசையில என்ன கடல் இருக்கு அப்படின்னா வங்கக்கடல் தான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன? ஆன்சர் பாம்பே. இதே நம்ம அரபிக்கடல் பார்த்தோம் அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது தென்மேற்கு பருவக்காற்று அரபிக்காட்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகி மேல போகும். இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியா ஃபுல்லா வந்து தென்மேற்கு பருவக்காற்று மூலமா 75% வந்து மழைப்பொழிவு வந்து தரும். சரிங்களா? அதே மாதிரி பின்னலடையும் பருவக்காற்று நம்ம தமிழ்நாடு, அதாவது தென்னிந்தியால 35% வந்து மழைப்பொழிவு வந்து தருதுன்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்திய பெருங்கடல் முக்கோண வடிவம் உடையது, பரப்பளவில் 3வது பெரிய பெருங்கடல் அப்படின்னு சொல்றோம். இந்திய பெருங்கடல் முக்கியமான அகழிகள் பார்த்தோம் அப்படின்னா ஜாவா அகழி மற்றும் சுந்தா அகழியை நம்ம சொல்லலாம். லாஸ்டா வந்து ஆர்டிக் பெருங்கடல். ஆர்டிக் பெருங்கடல் பார்த்தீங்கன்னா 5 பெருங்கடலில் சிறிய பெருங்கடல். ஆர்டிக் பெருங்கடலில் ஆழமான பகுதி யூரேசியன் தாழ்நிலம் அப்படின்னு சொல்றோம். யூரேசியன் தாழ்நிலம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே சார். ஓகே சார், நம்ம அடுத்த வீடியோல வந்து நம்ம சப்ஜெக்ட்ல, அதாவது 6th இருந்து 10th வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதோட வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஓகே சார், நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.